அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். உங்களிடம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன். இந்த பிரம்மம், கடவுள், ஜீவாத்மா என்பது பற்றியெல்லாம் இந்த வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கள் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தால், இந்த பிரம்மம், பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய பரமபிதா இருக்கிறாரே, அவர் எல்லையற்றவராக இருக்கிறார். அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். அவர் தானாக தோன்றியவர், தான் தோன்றியவர். அவருக்கு அளவற்ற சக்தி, அவருக்கு எல்லை இல்லாத ஞானம் உள்ளவர், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் என்றெல்லாம் பரமபிதாவை பற்றி மிகவும் துல்லியமாக அந்த வேதாந்தம் என்பது நமக்கு சொல்லி கொண்டு வருகிறது. இப்பொழுது சகல சிருஷ்டிகளையும் அந்த பரமாத்மாவானவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து, எல்லா ஜீவராசிகளையும் சிருஷ்டித்து அவர் அதை பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்பொழுது மனித ஜீவராசிகள் என்று நம்ம எடுத்துக்கொண்டோமானால், இந்த பரமாத்மாவானது ஜீவாத்மாவாக நமது இருதய குகைகளில் அவர் அருட்பெரும் ஜோதியாக ஜோதி வடிவில் இருக்கிறது என்று அந்த வேதாந்தம் கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பஞ்சபூதங்களின் சாயலாக, பஞ்சபூதங்களின் ஒரு கிரியையாக இந்த மனிதர்களுக்கு இந்த பொறிகளையும் புலன்களையும் கொடுத்து வெளிப்புறமாக உள்ள எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கும்படி இறைவன் செய்திருக்கிறான். இந்த ஆத்மா என்ன செய்கிறது? கண்களின் மூலமாக எல்லாவற்றையும் பார்த்து அனுபவிக்கிறது, காதுகளின் மூலமாக கேட்டு அனுபவிக்கிறது, நாவுகளின் மூலமாக சுவைத்து அனுபவிக்கிறது, நல்ல நறுமணங்களை நுகர்ந்து அனுபவிக்கிறது, தொடு உணர்ச்சியினால் அது உணர்வுகளை பரிமாறிக்கொள்கிறது. இப்படியாக இந்த மாதிரியான ஒரு செட்டப் இதை இறைவன் படைத்து கொடுத்திருக்கிறான். ஆகையினால் இந்த மனமானது வெளிப்புறமாகவே வெளி உலக பிரச்சனைகளிலேயே அது உழண்டு கொண்டிருப்பதால் அனைவரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இதையே இந்த இம்மை இன்பமே மிக பெரிது, மறுமை என்று ஒன்று இல்லை, அதை பற்றி இருந்தாலும் கூட தற்போது கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி மேலும் 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 பாவ காரியங்களை எல்லாம் செய்து, பாவ காரியங்கள் என்று கூட சொல்வதற்கு இல்லை, அவன் இறைவனை தேடுகின்ற செயல்களை செய்யாமல் இதிலேயே மடிந்து போகின்ற ஒரு காரியங்களை பார்க்கிறோம். இந்த ஆத்மா என்றால் அதற்கு மரணம் உண்டா என்றால் பரமாத்மா மாதிரி தான், அதுவும் தான் தோன்றிதான், அதை யாரும் தோற்றுவிக்கவில்லை. அது பரமாத்மா ஒரு அம்சமாக ஜீவராசிக்குள் இருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எப்படி இந்த ஒரு கிழிந்த ஆடையை மாற்றிக்கொள்கிறோமோ அதுபோல் அது இந்த உடம்பை மாற்றிக்கொண்டு வேறொரு சரீரத்தை எடுத்துக்கொள்வதற்காக பயணப்பட்டு விடுகிறது. சார், நாம் என்ன நினைக்கிறோம்? மரணம் அடைந்து விட்டான் என்கிறோம். மரணம் என்பது இந்த சரீரத்திற்கு தான். இது 10 ஆண்டுகள் ஆயிற்று, 50 ஆண்டுகள் ஆயிற்று, 80 ஆண்டுகள் ஆயிற்று என்றால் இது நைந்து போய் இதற்கு மேல் அதால் வாசம் செய்ய முடியாது என்று அது வெளிக்கிளம்பி விடுகிறது. அது அடுத்த பிறவி, அடுத்த சரீரத்தை எடுக்க போய் விடுகிறது. இந்த ஆத்மா என்பது ஒவ்வொரு சரீரத்திலும் ஒவ்வொரு அனுபவத்தை பெறுவதற்காக வருகிறது. அது மனித சரீரம் மட்டுமல்ல, அது எல்லா விதமான ஜீவராசிகளுக்குள்ளும் அந்த ஆத்மா இருக்கிறது என்று வேதாந்தம் கூறுகிறது. புல்லாகி, பூண்டாகி, புழுவாகி, பல்விருச்சமாகி, புழுவாக இருந்து அது மண்ணுக்குள் அந்த வெப்பத்தையும் நீரையும் அது அனுபவிக்கிறது. அது பூண்டாகி, அதிலிருந்து அதனுடைய ஒரு அனுபவம் அதுக்கு கிடைக்கிறது. பல்விருச்சமாகி என்று சொன்னால், விருச்சமாகி அது பூத்து காய்த்து கனி கொடுக்கிறது அல்லவா? அது கனி கொடுக்கிறதில் அந்த விருச்சங்கள் திருப்தி அடைகின்றன. அதன் பாசை நமக்கு தெரியாததான், நமக்கு தெரிவதில்லை. இந்த ஆத்மா தான் விருச்சமாகவும் ஆகி கனிகளையும் கொடுக்கிறது. காயில் பிஞ்சில் ஒரு சுவை, காயில் ஒரு சுவை, கனியில் ஒரு சுவை, அந்த சுவைகளை எல்லாம் அறிகின்ற நாவை நமக்கும் கொடுத்து இதர ஜீவராசிகளுக்கும் கொடுத்திருக்கிறான். ஒவ்வொன்றையும் இந்த ஆத்மா தான் அனுபவித்து கொண்டு வருகிறது. கால்நடையாய் நடந்து அனுபவிக்கிறது, பறவையாய் பறந்து அனுபவிக்கிறது, தண்ணீரில் மீனாய் நீந்தி அனுபவிக்கிறது. எல்லாமே அதற்கு அனுபவம் தான். எதற்கு? இந்த ஆத்மாவிற்கு. அவன் பிச்சைக்காரனாக இருந்து கையேந்தி அவன் பெறுகின்ற அந்த பிச்சை இருக்கிறது, அந்த அனுபவத்தையும் ஆத்மா தான் அனுபவிக்கிறது. அரசனாக இருந்து ஆட்சி செய்கிறானே, அதுவும் அந்த ஆத்மா தான். அதற்கு எல்லா விதமான அனுபவங்களும் தேவைப்படுகிறது. ஆண்டியாகவும் இருந்து பார்க்கிறது, அரசனாகவும் இருந்து பார்க்கிறது, புலியாக இருந்து பாய்கிறது. அதனுடைய வீரியத்தை காட்டுவதற்கு அந்த புலி அவதாரம் அதுக்கு தேவைப்படுகிறது. அது மான் தன் உயிரை காப்பாற்ற ஓடி முடியாமல் அதற்கு இரையாகிறது. மானுக்குள்ளும் இருப்பதும் அந்த ஆத்மா தான். ஸோ ஆக கொல்வதும் அதுதான், கொல்லப்படுவதும் அதுதான் என்பதாக ஒரு மாயத் தோற்றம். எல்லாவற்றையும் இந்த ஆத்மா என்பது இந்த பிரபஞ்சத்தில்
அது ஊடாடி 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 எல்லா அனுபவங்களையும் பெறுகிறது. அது எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது? இந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம், இன்னொரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம். அது தன் பரம தகப்பனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆத்மா அது தான் எங்கிருந்து வந்தோம் என்பதை தேடி ஒவ்வொன்றாக கால்நடைகளிலிருந்து, மிருகங்களிலிருந்து, பறவைகளிலிருந்து, மீன் வர்க்கங்களிலிருந்து, மனிதர்களில் பிச்சைக்காரன் ஆண்டியாகிய இருந்து அரசனாவது முதல் எல்லா நிலைகளிலும் இல்வாழ்க்கையை சோதித்து பார்க்கிறது. இல்வாழ்க்கையில் இருக்கும் துறவரமாகி துறவிகளினுடைய ஆத்மாவிலும் இருக்கிறது, சித்தர்களின் ஆத்மாவிலும் இருக்கிறது. அஷ்டமா சித்தி என்பது ஆன்மாவிற்கு உள்ளது தான். ஆன்மாவால் தான் அணுவுக்குள்ளும் அணுவாக போக முடியும், மலையாக நிமிர்ந்து நிற்க முடியும், லேசாகி காற்றாக மிதக்கவும் முடியும், கனமாகி தூக்க முடியாத அளவுக்கும் போக முடியும், கூடு விட்டு கூடும் அதனால் தான் பாய முடியும். இந்த ஒரு சரீரத்தை விட்டு அடுத்த சரீரத்திற்கு அது கூடு விட்டு தான் கூடு பாய்கிறது. ஸோ ஆத்மாவுக்கு எல்லா வகையான அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ளுமாறு இறைவன் படைத்திருக்கிறான், பரமபிதா படைத்திருக்கிறான். அந்த பரமபிதாவை நோக்கித்தான் இந்த ஆத்மா ஒவ்வொரு பரிணாமத்தையும் அனுபவித்து கொண்டு செல்கிறது. இறுதியில் பார்க்க போனால் அது பிரம்மாண்டமாக அக்னி ஸ்தம்பமாக நிற்கிறது. பிதா பொருளை கொண்டு பூமியை தோண்டியும் பார்க்க முடியாது, அறிவை கொண்டு ஆகாசத்திற்கு சென்றும் பார்க்க முடியாது. அவன் தாளடியில் சேர வேண்டும். இந்த ஆத்மா இருக்கிறது, பரமாத்மாவை எப்படி சேர முடியும் என்று கேட்டால் அவன் அருளால் தான் அவன் தாளடியில் சேர முடியும். இதைத்தான் இறுதியில் ஆத்மா உணர்கிறது. அவருடைய அருளினால்தான் அவருடைய தாளை சேர முடியும். இந்த ஆத்மா அதற்காகத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. தன்னுடைய பரமபிதா, தன்னுடைய பரம தகப்பனை நோக்கித்தான் இது இத்தனை பிறவிகளையும் எடுத்துக்கொண்டு வருகிறது. புல்லாகி, பூவாகி, பூடாகி, பல்வருஷமாகி, பாம்பாகி, மனிதராய், தேவராய், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்றானே, இது எல்லாவற்றையும் எடுத்து அனுபவிப்பது இந்த ஆத்மா தான். இறுதியில் தன் பரம தகப்பனுடைய அவனுடைய தாள், அவனுடைய அருளால் அவன் தாளில் போய் சேர்கிறதல்லவா, அதுதான் ஆத்மாவினுடைய பயணத்தின் இறுதி கட்டம். அதுவரை அது எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தான் செய்கிறது. விஸ்வரூபமாய் பரமபிதா நிற்கிறார். விஸ்வம் வேறா, ரூபம் வேறா? ரூபத்துக்குள் விஸ்வமா, விஸ்வத்துக்குள் ரூபமா, எல்லாமே ஒன்றுதானா என்றெல்லாம் மனித அறிவிற்கு அது எட்டாது. ஆத்மா அதையும் பார்க்கிறது. ஸோ அதனுடைய பயணம் பரமபிதாவை நோக்கி என்று கூறி நாம் அனைவரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும், ஆராய்ந்து அதை அறிந்து கொள்ள வேண்டும். பரமபிதாவும் ஆத்மாவும் ஒன்றுதான். இந்த ஆத்மா தான் எல்லா ஜீவனிலும் இருக்கிறது. அந்த பரமபிதா தான் எல்லா அனுபவத்தையும் பெற ஆத்மாவாக எல்லா ஜீவன்களுக்குள்ளும் அவர் உரையா செய்திருக்கிறார் என்ற இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். இதனை உங்களுக்கு தெரிவிப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம்.